Hey friends, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனல்ல ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போறோம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா வயர்லெஸ் ஆடியோ டிரான்ஸ்மிட்டர். அமேசான்ல வாங்கியிருந்தேன். இதை வாங்கி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 3-4 மாசமாச்சு. 3-4 மாசமா நான் யூஸ் பண்ணிட்டு தான் இந்த ரிவ்யூ போடுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா வயர்லெஸ் ஆடியோ டிரான்ஸ்மிட்டர். அதாவது உங்க டிவிலயோ இல்ல வேற ஏதாச்சும் ஆடியோ டிவைசஸ்லயோ ப்ளூடூத் சப்போர்ட் இல்ல அப்படின்னா இந்த டிவைஸ் மூலமா நீங்க உங்களுடைய அந்த ஆடியோ டிவைஸ்ல கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டிவைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வைஃபை சப்போர்ட் பண்ணக்கூடிய டிவைஸா மாறிடும். சோ அதை பத்தின ரிவ்யூ தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேர் வீட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு டிவி இப்ப வந்து காமன் ஆயிடுச்சு. இன்னும் சில பேர் வீட்ல வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு டிவி இருக்கலாம். சோ வைஃபை வேணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த டிவைஸ் கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல யாராச்சும் புதுசா இருக்கீங்க இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே வர ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். சரி, ஓகே, இப்ப அன்பாக்ஸ் பண்ணிட்டு உள்ள என்னென்னலாம் கொடுத்திருக்காங்க, இதனோட குவாலிட்டி எப்படி இருக்கு, இதனோட கனெக்டிவிட்டி எப்படி இருக்கு, இது எல்லாத்தையும் நான் ஷேர் பண்றேன். இது வரும்போது பாத்தீங்கன்னா அமேசான்ல வாங்கியிருந்தனால அமேசான் பேக்கோட பாக்ஸ்ல தான் இருந்துச்சு. சோ நான் ஒரு 4 to 5 months யூஸ் பண்ணதுனால அந்த பேக் என்னால மெயின்டைன் பண்ண முடியல. இதனோட ஒரிஜினல் பாக்ஸ் இந்த பாக்ஸ் மட்டும் தான் என்னால மெயின்டைன் பண்ண முடிஞ்சது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் அந்த அளவுக்கு எதுவும் கொடுக்கல. வெறும் ஜெனரிக் ஆக்ஸ், ஹைஃபை சவுண்ட், சிக்னல் ஸ்டெபிலிட்டி மட்டும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா பின்னாடியும் பாத்தீங்கன்னா எந்தவித டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் எதுவுமே கொடுக்கல. இதனுடைய பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா A3sprime சொல்லிட்டு ஒரு பிராண்டு. இது வந்து அமேசான்ல ரிவ்யூஸ் பார்த்து தான் வாங்கினேன், ஒரு டவுட்ல தான் வாங்கினேன். இதனுடைய ரேட் வந்து பாத்தீங்கன்னா 800 சம்திங். நான் எக்ஸாக்ட் வந்து வீடியோ ஸ்கிரீன்ல போடுறேன். இதனுடைய பை லிங்க்குமே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வேணும்ன்றவங்க டைரக்டா அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அதை ஓபன் பண்ணிடலாம் உள்ள என்னென்ன இருக்குன்றத பாக்குறதுக்கு. இந்த மாதிரி ஒரு பேக்ல வருது. நம்மளுடைய ப்ளூடூத் டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் இதுல தான் இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 2 கேபிள் கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா 3.5mm நார்மல் கேபிள் கொடுத்திருக்காங்க. நம்ம நார்மலா ஜெனரிக்கா யூஸ் பண்ற மாதிரி 3.5mm ஜாக். அடுத்தது பாத்தீங்கன்னா பழைய டிவிலாம் இருந்துச்சுன்னா சோ அதுக்குமே கனெக்ட் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த கேபிளை யூஸ் பண்ணி இதுல ஒரு 3.5mm ஜாக் அடாப்டர் கொடுத்திருக்காங்க. இந்த கேபிள வந்து உங்களுடைய பழைய டிவில ஆடியோ கனெக்ஷன்ல சொருவிட்டு இந்த இடத்துல 3.5mm இதுலயும் இந்த ப்ளூடூத் ரிசீவர்ல ஒரு கொடுத்திருப்பாங்க. சோ இதுலயுமே நீங்க கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய டிவி எந்த டிவியா இருந்தாலுமே அது வந்து ப்ளூடூத் சப்போர்ட் பண்ணக்கூடிய டிவியா மாறிடும். ஸோ இப்போதைக்கு இந்த ஒயர் நமக்கு தேவையில்லை, ஏன்னா என்கிட்ட இந்த டிவி கிடையாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3.5mm ஆக்ஸ் ஜாக் கொண்டுள்ள ஒரு டிவி தான் அது நம்ம கனெக்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு கேப் கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மலாக பென்ட்ரைவ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து அடிஷ்னலாக எந்தவித பவர் எதுவுமே தேவையில்லை. உங்க டிவியில USB சப்போர்ட் இருந்துச்சுன்னா டைரக்டா உங்க டிவியில இதை பிளக் பண்ணிட்டு இந்த 3.5mm ஜாக்ல இந்த சைட்ல இதை கனெக்ட் பண்ணிடுங்க. இன்னொரு எண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்க டிவில 3.5mm ஜாக் கண்டிப்பா இருக்கணும். இருந்தால் மட்டுமே தான் இந்த இதை யூஸ் பண்ண முடியும். அப்படி இல்லாட்டி பழைய டிவியா இருந்துச்சுன்னா இந்த 2 போர்ட் இருக்குல்ல, இந்த 2 கேபிளை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டு இந்த எண்ட்ல கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால பண்ணிக்க முடியும். மெயின் வந்து பாத்தீங்கன்னா 3.5mm ஜாக் இருந்துச்சுன்னா டைரக்டாவே இது நீங்க கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே ஆன் ஆயிடும். வந்து ப்ளூடூத் வெர்ஷன் பாத்தீங்கன்னா 5ல சப்போர்ட் ஆகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா கனெக்டிவிட்டி நான் செக் பண்ணிட்டேன். கனெக்டிவிட்டி எல்லாமே பக்காவா தான் இருக்கு. உங்களோட டிவில வந்து பாத்தீங்கன்னா USB டிரைவ் இருக்கும். ஸோ அதுல வந்து நீங்க கனெக்ட் பண்ணிடலாம். அப்படி இல்லாட்டி ஏதாவது மொபைல் சார்ஜர்ல கூட நீங்க கனெக்ட் பண்ணிட்டு சாக்கெட் பக்கத்துல வச்சு கனெக்ட் பண்ணிட்டு இந்த 3.5mm கேபிள் இது இல்லாட்டி வேற ஏதாச்சும் எக்ஸ்டென்ஷன் கேபிள், இது வந்து ஒயர் லென்த் கொஞ்சம் கம்மியா தான் கொடுத்திருக்காங்க. நீங்க வேற ஏதாச்சும் கொஞ்சம் பெரிய ஒயர் லென்த் ஆக்ஸ் கேபிள வச்சு உங்க டிவிலயோ உங்களோட ஆடியோ டிவைசஸ்ல நீங்க கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த டிவைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் சப்போர்ட்டட் டிவைஸா மாறிடும். சோ இதோட சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேட்டிங் வந்து ஒரு 5க்கு பாத்தீங்கன்னா ஒரு 3.4 இல்லாட்டி 4 கொடுக்கலாம். கனெக்டிவிட்டி வந்து ரொம்பவே ஸ்பீடா தான் இருக்கு. கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் எந்தவித பிரச்சனையுமே இல்லை. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு ஹெட்செட் ப்ளூடூத் ஹெட்செட் பேர் பண்றேன்னா ஆட்டோமேட்டிக்கா எது அவைலபிளா இருக்கோ அது டக்குன்னு அது கூட கனெக்ட் ஆயிடுது. வந்து ஒரு டிவைஸ் தான் கனெக்ட் ஆகும், மல்டிபிள் டிவைஸ் கனெக்ட் ஆகாது. பட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா ப்ளூடூத் டிவியா மாத்திரம் இல்ல நிறைய பேர் சவுண்ட் நைட்ல படம் பாக்குறாங்க, இல்ல நியூஸ் ஏதாவது கேட்கறாங்க, குழந்தைங்க இருக்க வீட்டுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் இல்லாம யூஸ் பண்றதுக்கு இந்த டிவைஸ் கண்டிப்பா இருக்கும். இதனுடைய ரேட் வந்து பாத்தீங்கன்னா 800 சம்திங். இதனுடைய பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், வேணும்ன்றவங்க வாங்கிக்கோங்க. இதனுடைய குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு, ரொம்பவே ஸ்டடியா தான் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரப்பர் பினிஷ்ல கொடுத்திருக்காங்க, ஒரு மேட் ரப்பர் பினிஷ் இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல ஆன் பண்ண உடனே இந்த இடத்துல வந்து ப்ளூ கலர்ல லைட் எரியும். இப்ப என்னால அது காட்ட முடியல, ஒரே நிமிஷம் இருங்க. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா என்கிட்ட பவர் பேங்க் இருக்கு. இந்த பவர் பேங்க்குமே வந்து நான் ரிவ்யூ போட்டிருந்தேன், நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. என்னோட பவர் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா எந்தவித ப்ராப்ளமும் இல்லாம இன்னுமே நல்லா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், வேணும்ன்றவங்க வாங்கிக்கோங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்டிங் பண்ணி காட்டுறதுக்காக இதுல நான் கனெக்ட் பண்றேன். கனெக்ட் பண்ண உடனே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு லைட் எரியும். சோ ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க பேர் பண்ணிக்கலாம்.
இப்போ நீங்க இந்த மாதிரி கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இன்புட்ல இருந்தும் உங்க டிவியோட அவுட்புட் இருக்கு பாத்தீங்களா, சோ அதுல நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ டிவில வர ஆடியோ வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுல வந்துரும். இது உங்க டிவிலேயே டைரக்டா கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி அடிஷனலா பவர் பேங்கோ இல்ல கரண்ட்ல கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. டைரக்டா டிவி சோர்ஸ்லயே உங்களுக்கு கரண்ட் எடுத்துட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிடும். ஸோ அந்த லைட் கிட்ட இருக்க பட்டனை நீங்க ஒன் டைம் பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளிங்க் ஆகிறது ஸ்டாப் ஆயிடும். அப்பனா வந்து பாத்தீங்கன்னா அன்பேரிங் மோட்ல இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்படி அன்பிளக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும். ஸோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பராக தான் இருக்கு. சவுண்ட் குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 5க்கு வந்து 4 கொடுப்பேன். ஸோ ரொம்பவே சூப்பராக தான் இருக்கு இந்த ப்ளூடூத். நல்ல ஒர்த்து தான். ப்ளூடூத் சப்போர்ட் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம்.